சொந்த ஊர் என்பதால் அரசியல் எல்லைகளை கடந்து அன்பு ரீதியாக சந்திக்க வந்திருப்பதாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்தின் போது அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா நெகிழ்ச்சியுடன் கூறினார். அதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வி ராஜன் செல்லப்பா சாக்கிலிப்பட்டி, தன்னன்குளம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அத்துடன் திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் முடங்கியுள்ளதாகவும் கடுமையாக விமர்சித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 10,000 ரூபாய் நிதி அனைத்து குடும்பங்களுக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்க உள்ளதாகவும் அதிமுக தேர்தல் வாக்குறுதியை சுட்டிக்காட்டி பரப்புரையில் ஈடுபட்டார். ஏற்கனவே பல பேரை சந்தித்திருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கோட்டையாக, அம்மா கோட்டையாக இன்னைக்கு இந்த அமைப்பு மிகச்சிறியமாக மிக பொழிவான வாக்கோடு உங்க மத்தியில வந்திருக்கேன். சட்டம் ஒழுங்கை கெடுத்துக் கொண்டிருக்கிற அரசு, மக்கள் எதிர்ப்பை சமாளித்துக் கொண்டிருக்கிற அரசு, இந்த மக்கள் எதிர்ப்பை புரிந்து கொண்டு இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துகிற வகையிலே நீங்கள் எல்லாம் கங்கணம் கட்டிக் கொண்டு இந்த அரசு ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை முடக்கி போட்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்க திட்டத்தை முடக்கி போட்டிருக்கிறது, மடிக்கணினி திட்டத்தை முடக்கி போட்டிருக்கிறது, அம்மா மினி கிளினிக்கை முடக்கி போட்டிருக்கிறது. பல்வேறு திட்டங்களை முடக்கி போட்ட இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை மிகச் சரியான தேர்தல் அறிக்கையாக உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? இந்த ஒரு மாசத்துக்குள்ள அண்ணா திமுக ஆட்சிக்கு வருது, அவர்கள் எடப்பாடியார் முதலமைச்சராகிறார். முதலமைச்சர் ஆன உடனே நம்ம ஊர் கிராம மக்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபாய் நிதி கொடுக்க போறாரு. அதோடு மட்டுமல்ல, நம்ம வீட்டில் ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறாரு. கட்டணமின்றி 3 விலையில்லா சிலிண்டர் கொடுக்க போறாங்க. கட்டணமின்றி நம்ம வீட்டுக்காரர் பஸ்ல போலாம். அந்த வகையான பல்வேறு திட்டங்களை எடப்பாடியார் சொன்ன செய்திகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்.